வணக்கம் ட்ரேடர்ஸ். ட்ரேடர் சிவபாலா சேனல் உங்களை வரவேற்கிறது. நான் உங்கள் சிவபாலா. இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தோம். மார்க்கெட் முடிஞ்சிச்சு. நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிசிப்ளின் வந்து லேர்ன் வித் கிளாரிட்டி, ட்ரேட் வித் டிசிப்ளின், திங்க் லைக் எ ப்ரொஃபஷனல், குரோ வித் கன்சிஸ்டன்சி. அதனால தான் நம்மளுடைய இன்டென்ஷனாக வச்சுருக்கிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ரியலாக லேர்ன் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற வழி தான் நம்ம பார்க்குறோம். டிஸ்க்ளைமர்: we are not SEBI registered. We are teaching only for educational purpose. We are not responsible for any losses. வாங்க நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டி போலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு மார்னிங் நம்ம கொடுத்த லெவல்ஸ் இதுதான். எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா 23,835, 23,800க்கு கீழே போனுச்சுன்னா 23,588 போட்டிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 23,600 இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு நம்மளுடைய சப்போர்ட் லெவலு. அதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி போனீங்கன்னா மார்னிங் என்ன கொடுத்துருந்தோம், 54,400 கீழே வந்து நமக்கு ஆயிருந்துச்சுன்னா 53,800 வரை போகும் நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல் நம்மளுடைய அனாலிசிஸ் படி இந்த மார்க்கெட் ஆனது நம்ம ப்ரைஸ் லெவலில் 2 லெவலில் அதை டச் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு சக்ஸஸ். இது வந்து நமக்கு மார்னிங் கொடுத்த பேஸ்ட் ஆன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்ச லெவல்ஸ். ஓகே, இப்போ இது வந்து நம்ம டிபிஆர் எப்படி நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கு ஏஐ டிபிஆர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னே இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, அதுக்கப்புறம் ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டேட் பேங்க். நம்ம அதேமாரி லாசஸ் பார்க்குறப்ப அதானி போட்டு, ஸ்ரீராம் ஃபின்ஸ் போட்டு, டெக்கம்லாம் வந்து, ஸோ டெக்னிக்கல்ஸ் ஃபுல்லாகவே இன்னைக்கு லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,500 கால் ஆப்ஷன் ரொம்ப ஆக்டிவான கால் ஆப்ஷனாக வந்துருக்குது. 23,600. அதே மாதிரி புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23,600 நல்ல ஒரு இதில் இருந்துருக்குது. சரி, இதெல்லாம் வந்து நம்ம டீப்பர் அனாலிசிஸ்ல நம்ம எப்படி பிஹேவியர் பண்ணிருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். நிஃப்டிக்கு போலாம். நிஃப்டி வந்து ஏஐ டிபிஎன் எனேபிள் பண்றேன். ஏகப்பட்ட லைன் கலர்லாம் வந்திருக்கோம் பாருங்க. நான் மார்னிங் கொடுத்த லெவல் 23,588 ஒரு 23,600 எக்ஸாக்டா பாருங்க. இது 9:20க்கு இது ஜென்ரேட் பண்ணுது. இது நம்ம அனாலிசிஸ் பண்ணி வரைஞ்ச லைன். அதே மாதிரி இந்த பாருங்க 23 எக்ஸாக்டா பாருங்க. இது L3 லெவல். எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கலாம் டிபிஆர் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ நம்ம டிபிஆர் பத்தி பேசுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் ரிமூவ் பண்ண போறேன் எல்லாத்தையுமே. டிபிஆர் மட்டும் நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டி, சாரி இன்னைக்கு நிஃப்டியோடைய டிபிஆர் இதுதான். ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரிவர்ஸ்ல திரும்புற இடம் நியூட்ரல். வந்தவன் ரிவர்ஸ்ல முயற்சி பண்ணியிருக்கணும், பண்ணல, ஃபெயில் ஆயிட்டா. ரிஜெக்ட் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் அவங்களால இதுக்கு மேல உடைக்க முடியல. ஸோ ரிஜெக்ஷன்ல வந்து ஒரு சின்னதா ஒரு
ஃபுல் பேக் கொடுத்துருக்குறாங்க, உடைக்க முடியல. ஸோ ரிஜெக்ஷன் லோவை உடைச்சிட்டாலே அவங்க எல்1 கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது டிபிஆர் லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். எல்லா டைமும் ரிஜெக்ஷனில் வந்து திரும்பன்னு சொல்ல முடியாது, பட் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பாருங்க, ரிவர்ஸ் வந்துடும். பட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயிடுச்சு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாதாளத்தை நோக்கி மார்க்கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? 23,737 என்ன எடுத்துருக்கணும்? நம்ம புட் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். ஓகேங்களா? சரி, அதையும் பார்த்துக்கணும். நம்ம 23,700 புட் ஆப்ஷனை பார்க்கலாம், அல்லது 23,600 ரெண்டுல ஏதாச்சும் நம்ம எடுக்கணும். ஸோ 600 நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இது பிரேக் பண்ணிட்டான். இது பிரேக் பண்ணா L1 வரலும் போகும், L2 வரலும் போகும். ஸோ 23,600 புட் ஆப்ஷன் எப்படி நம்ம பார்க்கலாம். அவ்வளோ தூரம் போகாத நம்ம நினைச்சிட்டோம். ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம் நினைச்சிக்கலாம். டெலிட் பண்ணிடுவோம். பை ஹைட் 21.6 கொடுத்துருக்குறாங்க, ரிஜெக்ஷன் ஹைட் 27 கொடுத்துருக்குறாங்க. 27 rupeesக்கு நீங்க வாங்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 27 rupeesக்கு வாங்குச்சுன்னா எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இண்டிகேட்டர்ல ஹை லெவல் நீங்க என்ன பில் பண்ணணும். ஹை லெவல்ஸ் அப்போ ஹை லெவல்ஸ் 32.53. பட் ஆனால் அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, வா அது 230 வரலும் போயிடுச்சு. 230 வரலும் போயிடுச்சு. 2600. அப்போ 23,700 எவ்வளோ போயிருக்கும்? அதை விட அதிகமாக போயிருக்கும். 320 வரலாம் போயிடுச்சு 108. இதே இது வந்து நீங்க வந்து ரெகுலர் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பாருங்க, 68 ரூபாய்க்கு 68 ரூபாய்க்கு சொல்லுது. 89, 113, 138, 162, 196 எத்தனை லெவல் ரீச் ஆகும் அப்படின்னு நமக்கு வெகு சொல்லும். இதெல்லாம் அனலைசிஸ் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றது. இதனால ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு காட்டி கொடுக்க அந்த அளவுக்கு சொல்லிட்டு பாருங்க. எக்ஸாக்டா ட்ரெண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன். எப்பெல்லாம் வந்து இதுக்குள்ள இந்த 2 லைனுக்குள்ள உள்ள புல் பேக் ஆகுதோ அது மேல் நோக்கி தான் போகும். ரொம்ப சிம்பிள். ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகே, நிஃப்டி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி ஒன்று பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல் வந்து 50 பார்த்துட்டோம். இதுக்கு டீ பேர் எப்படி வளர்ச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரிஜெக்ஷன்ல 53,920 வரைஞ்சிருக்கோம். 53,800 ஆல்மோஸ்ட் ரவுண்ட் அப் வந்து 53,900 வருது. இதுதான் நம்ம ரிஜெக்ஷன்ல வந்து உங்களுக்கு 920 பியூட்டிஃபுல். இது அதே மாதிரி ரிவர்சல் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களும் இதுக்கு மேலே போக முடியல, நீட்டில் நோக்கி போக முடியல. ஸோ எப்போ நமக்கு இது இந்த நீட்டில் டச் பண்ணலையோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ட்ரெண்ட் தான்.
அதோட நீங்க டிபிஆருடைய சினாரியோட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்க எது எடுத்துருக்கணும்னு கேட்டீங்கன்னா 54,300 நீங்க எடுத்துருக்கணும், அல்லது 53,900 ஒரு புட் ஆப்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் நீங்க வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். 53,900 பார்ப்போம். ஆட் பண்ணவே இல்லை. ஸோ 54,350 ஆட் பண்ணியிருக்கோம். 54,350 54,400 புட் ஆப்ஷன் பார்க்கலாம். பாருங்க, நியூட்ரல் ரிஜெக்ஷன் ஹை. இதுக்கு மேலே நீங்க பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஹை லெவல் எனேபிள் பண்ணலாம். ஹை லெவல் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எவ்வளோ தூரம் சொல்லும் எக்ஸாக்டா நம்மளுடைய H2 வந்து இதை ட்ராவல் பண்ணிருக்கோம். டிபிஆரோட பவர் இதுதான். நம்ம ரேட் எவ்வளவு தூரம் போடணும், நமக்கு சைடு ரேட் வந்து இந்த ஏ இண்டிகேட்டர் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துரும், எவ்வளோ ப்ரைஸ் போகும். ஸோ நம்ம வந்து ஒரு அசம்ஷனும் நம்ம வந்து திங்க் பண்ண தேவையில்ல. இது வரல 1190 130 நம்ம வேல்யூ கொடுத்துரும். அந்த வேல்யூ நீங்க உங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கெய்னர்ஸ்ல ஒன்றும் லாசர்ஸ்ல ஒன்றும் நம்ம பார்க்கலாம். கெய்னர்ஸ் வந்து இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி. ஸோ இங்கே போய் ஓஎன்ஜிசி ஆட் பண்ணிக்கலாம். லாசர்ஸ் தான் வந்து அதானி போச்சு. ஓஎன்ஜிசி பாருங்க, இதுதான் டிபிஆரோட பவர். பாருங்க, பைலோ 291 பைலோ, டார்கெட் 293. நமக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. H1 H2 எக்ஸாக்டா விட்டுருக்காங்க 297. இதுதான் மொமெண்டம். அப்படி போய் பாருங்க டிபிஆர். அதே போல அதானி போர்ட்ஸ் பார்ப்போம். பயங்கர செல்லிங் ப்ரெஷர் பாருங்க அதானி போர்ட்ஸ். லோ லெவல் நீங்க எனேபிள் பண்ணணும், ரிமூவ் பண்ணுங்க. L1 L2 L3 இங்க ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ரிஜெக்ஷன் லெவல்ல. நம்ம எப்ப சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷனல் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரிஜெக்ஷன் லெவல்ல. அது இதுக்கு மேல போகலனாலும் கீழே வந்துடும் நமக்கு தெரியும். L1 L2 L3. ஸோ நீங்க ப்ரைஸ் ஆனது உங்களுக்கு 1753 1695 வரலாம். உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ட்ராப் அதானி போர்ட்ஸ்ல நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்ததோடைய நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டிபிஆர் நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த வேலை செய்யும், நிஃப்டிக்கு வந்து 100% வேலை செய்யும் 5 மினிட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் ஏர்ன் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். இதோட வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் ஒரு நல்ல உலகத்தில் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.